ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ் இன்ஃபோடெக்ங்க ஒரு போகிறேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேக்காக நம்ம கம்பெனியுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறேங்க, தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை ஒழிக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோங்க. ஓகே, கடைசி வரைக்கும் நான் போராடுவேங்க. ஸோ ஃபேக்காக ஒருத்தன் கேள்வி கேட்குற மாதிரி அதுக்கு இன்னொருத்தன் பதில் சொல்கிற மாதிரி என் ஸ்டூடெண்ட்ற போர்வையில் தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க யாரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜென்யூனான யூசர்ஸ் யாராவது எங்ககிட்ட லைக் படிக்கணும் லைக் டீட்டெயில் வேணும்னு நினச்சி தயவு செஞ்சு எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்க. நடுவுக்கு அந்த புரோக்கருங்கிட்ட கேட்காதீங்க. ஓகேவா? இது எல்லாமே என்னுடைய மெயில் ஐடிங்க. இதில் எதுனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரில் இருக்கு ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுவாங்க. அப்படிலாம் சென்னையில் மட்டும்தாங்க என் ஆஃபீஸருக்கு வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவோங்க. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் ஹெல்ப் வேணால் கேளுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவோட மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. இது என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணங்களை பற்றி நம்ம பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. இது ஒரு சின்ன வீடியோ தாங்க. என்ன அந்த ரெண்டு காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தோக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கணும் சோஷியல் மீடியாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எது உண்மை எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளவே நமக்கு வயசாகிடுங்க. அதை முடிவு பண்ணுறதுனாலே குழம்பி போய் நம்ம நிறைய பேர் பண்ணாமலும் விட்டுடுறாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. இந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்குங்க. அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும். ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரி பற்றி நான் பேசுகிறேங்க. ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்களேன். நானும் லைக் இந்த இத்தனை லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், டேட்டா சயின்ஸ் படித்தேன், நான் இத்தனை லட்சம் சம்பாரித்தேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுன்னுவாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை இது படித்தவங்க யாருமே வேலைக்கே போகலன்றது தான். ஓகேவா? இன்றைக்கி டேட்டா சயின்ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸோ பண்ணவங்க எல்லாருமே லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு அது என்ன நடத்தினாங்கன்னு புரியாமல் பாவமாக இருக்குங்க. எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். தெரியாமல் நீ ஏன் போய் அதில் மாட்டின அப்படின்னா சார் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்து போயிட்டேன் சார், இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து ஏமாந்து போயிட்டேன். அவன் 12 லட்சம் வாங்கினான், 14 லட்சம் வாங்கினானா அதுக்கு முன்னாடி அவன் என்ன வேலை செஞ்சிருந்தான்னு கவனிக்கணும் நம்ம. அதாவதுங்க ஐடியில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எஸ்கியூஎல் டெவலப்பராக இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்டாக இருப்பாங்க. அவங்க டேட்டா சயின்ஸ்குள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க, அது அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. அட்லீஸ்ட் ஐடிக்குள்ளே இருக்கிறவங்க போக ட்ரை பண்ணாங்கன்னா நியாயம் இருக்குங்க, அவங்க போக சான்சஸ் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் சிவிலில் இருப்பேன், நான் டேட்டா சயின்ஸை படித்து நான் கலெக்டர் ஆக போகிறேன் இல்லை சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், எப்படிங்க நடக்கும்? அது ஒன்றுமே புரியாதுங்க. சரிங்களா? இது தெரியாமல் தான் மக்கள் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபில்டர் பண்ண கற்றுக்கணுங்க. சரிங்களா? ஓகேவா? நம்ம எவன் சொல்கிறது கரெக்டு எவன் சொல்கிறது தப்புன்றதை உன்னால் ஃபில்டர் பண்ண முடிஞ்சுனாவே நீ அந்த இடத்துல ஜெயிச்சிருவீங்க. இந்த ஃபில்டர் பண்ண தெரியாதனால தான் சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்குங்க. அதனால தான் நிறைய பேர் வெற்றி அடைகிறது கிடையாதுங்க. ஓகேவா? சரிங்க சார், வெற்றி அடைகிறதுக்கான காரணம் இந்த பக்கம் இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்பீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதே சோஷியல் மீடியா தாங்க. அந்த சோஷியல் மீடியாலே நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குங்க. சரியான ஆட்கள் சரியான விதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை போய் கேட்க பழகுங்க, அதை தெரிஞ்சுக்க பாருங்க, அதை பற்றி ஆராயுங்க, உணருங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிங்க. ஸோ எதில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க, அதை பேஸ் பண்ணி போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக அமையுங்க, அண்ட் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. இதில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற சாபக்கேடு இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில், எங்களோட ஜென்ரேஷனில் கிடையாதுங்க, இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே அந்த வீடியோ பார்க்க மாட்டோம், கமெண்ட்ஸை போய் பார்ப்போம் அடுத்தவன் என்ன சொல்கிறான்ட்டு. ஏன்னா நம்ம மற்றவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்க, மற்றவங்களோட ஷார்ட்ஸு, மற்றவங்களோட பிக்சர்ஸுன்னு எல்லாமே மற்றவங்கள பற்றியே நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அவன் என்ன நினைக்கிறான்றது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா அவன் தப்பான ஆளாக இருந்தானா அவன் தப்பாக கைட் பண்ணி அவனை தப்பாக கொண்டு போயிடுவாங்க. லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் கமெண்ட்டில் சொல்கிறான்றது அதை நம்பி யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்கிற கமெண்ட்டை நம்பி சேர்ந்து வாழ்க்கையை எழுதுங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ஆராய கற்றுக்குங்க. இந்த சோஷியல் மீடியாவில் அன்னப்பறவை மாதிரி எது சரி எது கரெக்டுங்க, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாதுன்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் பண்ணும்போது அண்ணா நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவேன். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் பண்ண ரெடியாக இருக்குங்க. நன்றி. நீங்கள் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜியை அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த நான் ஐடியிலேருந்து ஐடி வரவங்க,
ஃப்ரெஷர்ஸுங்க அவங்க இந்த கோர்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் சார் அவாய்ட் பண்ணுங்கன்னா வந்து சென்னையிலையும் சரி மற்ற ஊர்லேயும் சரி இப்போ ட்ரைனிங் சென்டர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜினா எடுத்தோன்னே 15,000 20,000 ரூபாய்க்கு வந்து ஒரு கோர்ஸை போட்டு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு வேலை கிடைக்காதனோடனே அதுக்கு ஒரு 3,000 4 லட்சம் பிடிங்கிடுவாங்க. ஓகே, கழுத்தில் செயின்லாம் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கிடுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. ஓகேவா, இதில் டெவாப்ஸுங்க, ஜாவா வித் செல்னியம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ETL டெஸ்டிங்கு அண்ட் PLSQLங்க, ஆரக்கிள், பைத்தானுங்க, டேட்டா சயின்ஸ், முக்கியமாக டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. இந்த ஏரியாலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் நான் ஐடியிலேருந்து ஐடி வரவங்க. ஏன்னா இதெல்லாம் பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக மட்டும்தான் அனுப்ப முடியுன்றதுனால காசை பிடிங்கிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 6 அட்வைஸுங்க யூஸ்வலாக எல்லா வீடியோவில் நான் கொடுக்குறதாங்க. தயவு செஞ்சு அடுத்தும் ஒரு கமெண்ட் போடுறான்னா அந்த கமெண்ட்டை பார்த்து ஏமாறாதீங்க. ஓகே, அவன் வந்து வேணும்னே அவனோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிச்சிடுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தாங்க. தயவு செஞ்சு சர்டிஃபிகேட் பின்னாடி அலையாதீங்க, நாலேஜ் பின்னாடி போங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டின்ற மோகத்துலேருந்து வெளியில் வாங்க. நம்ம ஊரில் இருக்கிற யூனிவர்சிட்டி சூப்பருங்க. இது தெரியாமல் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஆன்லைனில் போய் படித்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. டெமோ கிளாஸஸை பார்த்து ஏமாறாதீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க. ஓகே, யூடியூப்பில் வந்து எனக்கு நிறைய சேனல் சம்மந்தமேலாம் ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து எனக்கு இதை படி, டிஜிட்டல் டேட்டா சயின்ஸ் படி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படி, இதை வச்சு தான் ஏமாத்துறாங்க ஊரையே. ஓகேவா, இதை படித்த வேலையே கிடைக்காதுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அண்ட் ஃபைனலாக வேலைன்றது திறமை மூலமாக வாங்க, காசு கொடுத்து வாங்காதீங்க. எப்பவுமே அது நிரந்தரம் கிடையாதுங்க. எந்த டெக்னாலஜி வேணால் படிக்கலாங்க, ஆனால் வந்து ஒன்றே ஒன்று தான், நமக்கு வேலை கிடைக்கணும், நேர்மையாகவும் நியாயமாகவும் போகணுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிரும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம், விக்கிடிக்கின் காஷன் பட்டங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன உதவினா கேளுங்க. ஃபோன் பண்ணும்போது ஆனால் நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவேன். ஒரு நாள் என் சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க.